நீங்க இதுவரைக்கும் பார்த்த ஜின்லயே இது வந்து ஒரு கோரமான ஜின். இத வந்து என்னால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு அப்டின்னா, ம். அந்த எந்த வகையான ஜின்னா இருக்கும் சார்? அதாவது எல்லா ஜின்களும் வந்து நான் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடுமையா இருக்கும் ஜின்னு. அந்த ஓ! அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். மோஸ்ட்லி வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதுங்களும் ஒரு ஒரு இந்த இஃப்ரிட் ஜின் வந்து ரொம்ப கஷ்டம் அது. இஃப்ரிட் ஜின் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அந்த ஓகே. மகேந்திர ஜின்னோட இஃப்ரிட் ஜின் ஜின்களுக்கெல்லாம் அரசன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகே. அந்த அளவுக்கு அது வந்து இஃப்ரிட் ஜின் ரொம்ப பவர்ஃபுல்லு. அதையும் வசியம் பண்ணலாம். வசிய முறைகளும் எனக்கு குருநாதர் குடுத்துட்டு போனாரு. அத வந்து கரெக்ட்டா நமக்கு வந்து அதுக்குரிய மந்திரங்கள் ஒண்ணும் இல்லம்மா. எல்லாமே நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள், உணவுகள் நம்ம குடுத்திருந்தா அது கரெக்ட்டா இருக்கும். நம்ம ஓகே. அதுக்கு எதுவும் குடுக்க இப்போ நீங்க சிங்கத்த வளர்க்குறீங்க. ஒரு எல்லாம் நல்லா கரெக்ட்டா அது சிங்கத்துடைய உணவு என்ன? புலால், மாமிசம். ஸோ அது வந்து கறி போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஒரு 3 நாள் போடல. நீங்க எங்கேயோ போயிறீங்க. அத மெயின்டெயின் பண்ணல. திருப்பி நீங்க வரும்போது உங்கள என்ன பண்ணும்? பசியில. கிடைச்சிரும். அதுக்கு கண்டிப்பா. உங்க முதலாளியாலாம் தெரியாது. அதுக்கு உணவு. ஸோ அந்த மாரி அடிச்சிடும். ஆனா இந்த ஜின்களுக்கு அந்த சக்தி உண்டு. அதாவது ஓ! தன்னோட இது உண்டு. ஆனா என்ன ஆகும்னா, நம்ம அத கரெக்ட்டா பூஜை பண்ணி வச்சுட்டு இருக்கோம். ஓகே. அது அடிக்காது. உங்கள வச்சுக்கிட்டு இருக்கும். கரெக்ட்டா உங்களுக்கு உணவு குடுக்க, குடுக்க உங்க கூட இருக்கும். அது ம். ரொம்ப துன்புறுத்தி எதுவுமே செய்யலன்னா, அது உங்கள விட்டு போயிடும். சாதாரணமா விட்டு போகாது. உங்கள சாவடிச்சுட்டு போயிடும்.